சேரன்மாதேவி கூனியூரில் திமுக 4 சாதனை விளக்க பொதுக்கூட்டம். சேரன்மாதேவியை அடுத்த கூனியூர் பஸ் நிறுத்தம் அருகே திமுக 4 சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சேரன்மாதேவி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு, மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தலைமை வகித்தனர். கூனியூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் முத்துகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இதில் நகர செயலாளர்கள் சேரன்மாதேவி மனிஷா செல்வராஜ், மேலச்செவல் மணிகண்டன், கோபாலசமுத்திரம் பேரூராட்சி மன்ற தலைவர் தமயந்தி, மாவட்ட பிரதிநிதி மூலச்சி சீவலமுத்துக்குமார், சேரன்மாதேவி கூட்டுறவு பண்டகசாலை முன்னாள் துணைத் தலைவர் டேவிட் ஸ்டீபன், வக்கீல் கூனியூர் பிரகாஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தலைமையேற்று இதனை வரவேற்புரை ஆகி இருக்கின்ற எங்களெல்லாம் மனிதன் சேர்ந்த ஆளுநர் நண்பர் ஒன்றிய கழக செயலாளர் முத்துமான் என்ற பிரபு அவர்களே, இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை காலையில் நேரத்துல பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு அக்கறைப்பட்டு இந்த கூனியூர்ல ஆளுநர் நினைச்சிருந்த ஒரு நேரத்துல, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொறியாளர் துணை அமைப்பாளர் அங்கு எஸ் முத்துப்பாண்டியன் அவர்களே, பண்ணுகின்ற மனிஷா செல்வராஜன் அவர்களே, உங்களை எல்லாம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அன்புடன் வரவேற்கிறேன். இது ஒரு சின்ன பொதுக்கூட்டத்தில் எனக்கு பேச அனுமதித்த அண்ணன் அருமை நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுக்கு இளைஞணியில் நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் ஒன்றிய நகர பேரூர் கழகத்திற்கு எங்களுக்கு இளைஞனுக்கு அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதனை நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் நாங்கள் இளைஞனி சார்பாக உங்களுடன் எப்போதாலும் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய முத்தான புதல்வர், நாடு போற்றுகின்ற வல்லவர் தளபதி அவர்களுடைய 4 சாதனை விளக்க பொதுக்கூட்டம். என்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணாச்சி ஆவணிப்பதனுடைய அறிவுறுத்தப்படி நமது கூனியூர் பகுதியிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் வேகமாகவும் விவேகமாகவும் இந்த பகுதி ஒன்றிய பகுதியை கழகத்திற்காக கடுமையான முறையில் செயல்பட்டு வருகின்ற நம்முடைய அருமை சகோதரர் முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்களே, இந்த இனிய கூட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கின்ற டேவிட் ஸ்டீபன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் கணேசன் அவர்களே, பொறியாளர் அணி எசக்கமுத்து பாண்டி அவர்களே, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியுடைய பிரகாஷ் அவர்களே, இந்த பகுதி கிழக்காக பகுதியுடைய செயலாளர் தலைவர் கூனியூர் பஞ்சாயத்து தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த பகுதியிலெல்லாம் தளபதி அவர்களுக்கு சிறப்பத்தையும் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாள் முதல் கொண்டு இப்போது நடைபெறுகின்ற 4 சாதனையுடைய விளக்கத்தை எல்லாம் இன்று கூட அரபு தேசத்திலே பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகமாக இந்த பகுதியில் பெரியவர்களே, 4 சாதனை என்பது சாதாரணம் அல்ல. என்ன சொன்னாலும் தேவை போய் 50 ஆண்டு காலத்துக்கு சொந்தக்காரன், 50 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்துக்காக தமிழ் மக்களுக்காக போராடி சிறை சென்றவன். எனவே இப்போது வந்த அரசியல்வாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய பாரம்பரியம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 75 ஆண்டு ஆகிறது. அதற்கு முன்பாக 25 ஆண்டுகள் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி என்று 25 ஆண்டாக 100 வருஷம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துவங்கி 100 ஆண்டு காலம் ஆகிறது. 1949 அண்ணா அவர்களால் இயக்கத்தை ஆரம்பித்து முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞரான இந்த கழகத்தை கட்டி காத்து அவருடைய பிள்ளையான தளபதி அவர்கள் இன்றைக்கு சீரும் சிறப்பாக உலகமே வியக்க அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை சில உரசி பார்க்கிறார்கள். எப்பாசு போனவன் அனைத்துமே மகளிருக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு இந்த இடத்துலயே தெரியல. தலைவர் வந்து 4 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் 5 வருஷம் திறந்திருக்கு. இந்தியாவுக்கு நம்பர் 1 முதல்வர், இந்தியாவுக்கு நீங்க முதல்வர் நம்பர் 1, தமிழகத்துக்கு நம்பர் 1 ஆகியிருக்காரு. அது வருகின்ற
அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய காலங்களில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு வழங்கி 2022 வெல்வோம் 200 பாய்க்கும் ஆனது என்று எனக்கு பேர் வாய்ப்பளித்த கேட்பாளர்களை கொண்டு சார்பாக நன்றி நன்றி. இந்த 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அறிவித்தவர் டேவிட் ஸ்ரீமன் அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களை எல்லாம் வழிநடத்தி இந்த ஒன்றியத்திலே வழிநடத்தி செல்கின்ற அருமை சகோதரர் முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கின்ற அருமை கோமுசா கணேசன் பொறுப்புள்ள உறுப்பினர் கணேசன் அவர்களே, சிக்கு முத்துப்பாண்டியன் அவர்களே, அருமை சகோதரர் வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே, இந்த கூடியவருடைய கிளைக்கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய மேற்கொண்டிய முத்துகிருஷ்ணன் அவர்களே, இங்கே நீண்ட ஒரு அருமையான சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரி மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் கோபாலசுந்தரம், இவங்க வந்து இப்போ உங்க முன்னாடி பேசினாங்க. கோபாலசுந்தரத்துடைய வருக வருகை என்று வரவேற்றுக் கொண்டு, லேடிஸ் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வந்து 50% ஒரு உள்ளாட்சினா 50% பெண்களை நியமித்திருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. கலைஞரும் அப்படிதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுபோல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்து பார்த்தீங்கன்னா கோபாலசுந்தரத்திலிருந்து மணிமுத்தாறு அது வரைக்கும் பெண்கள் தான் தலைவர். அப்படி இன்றைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு என்ன பேர் நினைக்கிறீங்க? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சினா என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் அந்த இது எதையுமே இருக்கக்கூடாது. எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் மகளிர் உரிமை தொகை ஐயா அது வந்து சொல்லவே வேண்டாம். நாங்க வந்து இப்ப தைரியமா ஓட்டு கேட்க போறோமா? கிராமங்கள்ல ஓட்டு கேட்க எங்க போனாலும் பெண்கள்ட்ட என்ன 1000 ரூபாய் வருதா? எல்லாரும் மனசார 1000 ரூபாய் வருதியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க இருக்க முடியல 1000 ரூபாய். ஒரு 500 பெண்கள் இருக்கீங்கன்னா ஒரு 50 பேருக்கு தான் இல்லாம இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு யாருக்காவது வரலன்னா உடனே இங்க வந்து சொல்லுங்க. இப்போ அடுத்த மாசம் எல்லாரும் கிடைக்கலாமா? அடுத்த மாதம் 4ஆம் தேதி முகாம் வருது. அதுல கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுல கூட சில பேர் வந்து இந்த உதவித்தொகை வாங்குவாங்க, வேற ஏதாவது உதவி, முதியோர் உதவி தொகை சில பேருக்கு கிடைக்காது. முதியோர் உதவி தொகை வாங்கினாலும் கொடுக்க சொல்லி அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு தலைவர். ஆக அந்த மகளிர் உதவி தொகை அத்தனை பேருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதிமுக யார் கூட சேர்ந்திருக்கான்? இந்த நாட்டையே இந்தியாவையே கெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட சேர்ந்திருக்கான். அவனுக்கு என்னன்னா அந்த பாரதிய ஜனதாக்காரன் அவன் அந்த சனாதனம்னு ஒண்ணு வச்சிருக்கான், அந்த மனு தர்மம்னு ஒண்ணு வச்சிருக்கான். அந்த மனு தர்மப்படி ஆட்சி நடத்தணும். அந்த மனு தர்மம் சூத்திர சத்திரிய இந்த மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி இதை கொண்டு வரணும். அம்பேத்கர் எழுதின சட்டத்தை ஈர்த்து போக செய்யணும். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் அம்பேத்கர் சட்டம் எழுதியிருக்கு. அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படிப்பட்ட 2 களவாணி பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கான். அதிமுக காரணம் பாரதிய ஜனதா காரணம். இந்த நாட்டை குட்டிச்சுவராக்க இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் நம்ம வந்து இதை பாக்குறோம், தொலைக்காட்சி பாக்குறோம், டிவி பாக்குறோம். இப்ப நம்ம அண்ணன் அவங்களுக்கு என்ன சொன்னாரு, ஏதாச்சும் வந்தோம்னா நான் ஆட்சி அமைக்க போறேங்க. வந்து 10 நாள் தான் ஆச்சு நான் ஆட்சி அமைக்க, நான் தான் முதலமைச்சர். 75,000 67 கட்சியார் வந்து
நான் 75 வருஷம் இந்த மக்களுக்காக போராடிய இயக்கம் தான் திமுக. இன்னைக்கு வந்து உடனே தளபதி ஸ்டாலின் வந்து நேற்று வந்து உடனே முளைச்சி வந்து இன்னைக்கு வரல. உதயநிதி ஸ்டாலின் நேற்று வந்து வரல. படிப்படியாக வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க எல்லாம் இருக்கணும். வைங்க, இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை போராடி செய்யணும், ஏழை மக்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிறத பார்த்து தான் செய்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அதுதான் இந்த முத்துகிருஷ்ணனுக்கு வாக்களிச்சீங்க. இந்த பகுதியில் எத்தனையோ பேர் நின்னாங்க. ஆனா எங்க ஒன்றிய செயலாளர் ஆதரிச்சது முத்துகிருஷ்ணன். முத்துகிருஷ்ணன் ஒரு சாதாரண ஒரு ஏழை, அவரை ஆதரிச்சு எங்க ஒன்றிய செயலாளர் அவருடைய அதாவது சொன்னாலும் கை காசு அவருடைய காசை போட்டுதான் செலவழிச்சு அவரை ஆதரிச்சாரு. ஏத்து நின்னோம்னா டெபாசிட் போயிட்டான். இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதாவது மிகவும் பின்தங்கிய அந்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுகின்ற ஒரு ஆட்சி இது. விடியல் பயணம் பஸ்ல பெரிய பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். அதாவது இங்க கூட நாம அந்த சிட்டி சைடுல அந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் இதனால ரொம்ப பயனடைறாங்க. ஜாமா மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரவங்க இவங்க எல்லாம் ரொம்ப பயனடைறாங்க இந்த ஃப்ரீ பஸ்ல. நாமளும் நிறைய இது பண்றோம். ஆக இப்படிப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துனா அது நம்ம தளபதி ஸ்டாலினால தான். அருமை சகோதரி தமிழ் அவர்களுக்கு சாதனை மேற்கொண்டிய செயலாளர் அருமை முத்துகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் கணேசன், பொதுக்குழு உறுப்பினர் ராவுகர், பேரூர் செயலாளர் மணிகண்டன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன், கவுன்சிலர் கனகமணி, கனகமணி அம்மா வாங்க. வடக்கு இடைமலத்தை சார்ந்தவர்கள் சிறந்த 2வது இடம் வந்திருக்காங்க. துணைத் தலைவர் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அன்வர் ஹுசேன், ஊராட்சி கவுன்சிலர், அவர்கள் முன்னாடி வாங்க. மாவட்ட பொறியாளரணி ஐயப்பன் அவர்களுக்கு சால்வை. அப்படியே என்னங்க அப்படியே நீங்க அப்படியே போடுங்க. பாருங்க பாருங்க
மொபைல் எடுத்து அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தால் அனுப்பப்பட்டிருக்கின்ற அருமை அண்ணன் நாஞ்சில் செல்வம் படி வளர்ந்த மகளே தேனார்ந்த சித்தியுடைகால் சிறுமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடைனர் செங்கோல்கள் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கையே கண்ணே கண்மணியே அக்கட்புரஞ்சீர் தேவி ஆறாத நூற்கடலை அழித்தருளும் அமிழ்தே அம்மே நின் சீர் முழுதும் அறைதல்லார் கெழுதே என்ற நம்முடைய தமிழ் தாயினை வாழ்த்தி வணங்கி போற்றி என்னுடைய உரையினை ஆரம்பிக்கிறேன். மகன் படிக்க கூடாது. டேய் மாமசாமி, உன் பையன் என்ன பண்றான்? அது சாமி அவன் பள்ளிக்கூடம். என்னடா சும்மா பையனை பள்ளிக்கூடம் போக சொல்றாய்? அவன் மாடு வாய்க்க போக சொல்லணும். கொஞ்ச மாதிரி வயிறுக்கு உழப்பிருப்பா அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிருந்தான். நம்ம பெண்களுக்கு படிப்பு என்பது அறவே இல்லாமல் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் யார்? நம்முடைய மகாலட்சுமி இந்த நாட்டில் பெண்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் நல்ல குடும்ப தலைவியாக இருக்கிற எந்த வீட்டிலாவது சரித்திரத்தை பார்த்ததுண்டா? சண்டை சச்சரவை பார்த்ததுண்டா? இல்லை முன்னேற்றமாக அவர்கள் வருவதை யாராவது தடுக்க முடிந்ததா என்றால் கிடையாது. காரணம், நீங்கள் பூமாதேவிக்கு ஒப்பானவர்கள். அதைத்தான் வள்ளுவனும் சொன்னான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று பெண்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒருவருடைய பொறுமையை பூமியை போல பொறுமை உள்ளவர்கள் பெண்கள் என்று. எனவே ஏன் நீங்களெல்லாம் கூடியிருக்கிற இந்த இடத்திலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டை திருத்துகிற, இந்த நாட்டை உயர்த்துகிற ஆற்றல், அறிவுக்கூர்மை, புத்திசாலித்தனம், பொறுமை, நிதானம் எல்லாமே உங்களிடத்திலே தான் இருக்கிறது. அதனாலே தான் சொன்னான், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற சிரமம் இருக்கிறதே. மன்னாவதி மன்னனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்து பிரசவிக்கின்ற நேரத்தில் பல பேர் 10 பேர் 20 பேர் உதவிக்கு நிற்பார்கள். ஒரு சாதாரண குடிசையிலே வாழுகின்ற பெண்ணினுடைய வீட்டில் அந்த ஏழை பெண்ணுக்கு பிரசவ வேதனை வந்துவிட்டால் கோழி சாக்கிலே படுத்துக் கொண்டு நல்ல துணி கூட இருக்காது. அவரும் நொந்து வேதனைப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுப்பாள். மன்னவருடைய மனைவியும் பெற்றெடுப்பாள். ஆனால் பெற்றெடுக்கிற போது இருக்கிற அந்த வேதனை இருக்கிறதே, மன்னனுடைய மனைவிக்கு இருப்பதை விட ஏழை தாய்க்கும் அதே வழிதான். எனவே பெண் என்பவர் இந்த பூமியை வாழ வைக்க வந்த தெய்வம். இன்றைக்கு கலைஞர் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்காகவே திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாடு உயர பெண்கள் உயர வேண்டும், பெண்களுடைய நிலை உயர வேண்டும், கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். எனவே நீங்கள் பொறுமையின் சிகரமாக இருப்பதோடு புத்துக்குறுமையாகவும் பகுத்தறிவு சிந்தனையோடும் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு பேசி நம்முடைய அத்தனை நண்பர்களும் சொன்னார்கள். எனவே எல்லோரும் சொல்வதைப் போல இங்கே ஒரு வித்தியாசமான காட்சியை நான் பார்த்தேன். எங்கள் நாகர்கோவில் பகுதியில் எல்லாம் பொதுக்கூட்டம் நடைபெறுகிற போது சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு முன்பாக உள்ளூர் பேச்சாளர்கள் எத்தனை கருத்துக்கள் உண்டோ அத்தனை அவர்களே பேசிவிட்டு சென்று விடுவார்கள். இறுதியாக வெளியூரில் இருந்து வந்த சிறப்பு பேச்சாளர் அத்தனை பேரும் பேசி முடித்த கருத்துக்களையே பேசி ஒருவாறு அதை சரி செய்து விட்டு சென்று விடுவார். எனவே இந்த ஊரிலே மட்டும்தான் வந்தவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அத்தனை திறமைசாலிகளும் கருத்துக்களை சுருக்கி பேசி அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நிறைகுடம் போல தங்கை தமையந்தினுடைய ஆக்கி இன்றைக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு அவன் விவாதம் செய்கிறார். என்ன வேடிக்கை என்றால், 14 வயதிலே மாணவ பருவத்திலே நம்முடைய தளபதி அவர்கள் மாணவர் அணியிலே உறுப்பினராக சேர்ந்தார். 16 வயதிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மரணமடைந்த போது கோபாலபுரம் பகுதியிலே ஒரு விழா நடத்தினார். பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாள் விழாவுக்கு தெய்வத்தாய் தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட நேரத்தில் கலைஞர் வீட்டுக்கு ஒரு போலீஸ் படை போகிறது. நடிகர்களே, உன்னுடைய மகன் மிதுன் மீதில் 1 லட்சம் கோடி
ரூபாய்க்கு மேலான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நீ பல பினாமிகள் பேரிலே பணம் வைத்திருக்கிறாய். கூட்டணிக்கு சம்மதிக்கிறாயா இல்லையா என்று அதட்டிய பிறகு இன்றைக்கு கூட்டணி சேர்ந்துவிட்டு மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தாய்மார்கள் பேருந்திலே பயணம் செய்வதை பற்றி நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள். என்ன நினைத்தார் என்றால், ஒரு குடும்பத்திலே இருக்கிற பெண் அவருக்கென்று கை செலவுக்கு கூட தனியாக பணம் இருந்தால்தான் பேர பிள்ளைகளுக்கு ஒரு தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கவோ, மகள் வீட்டிற்கு செல்லவோ, ஒரு மருத்துவமனைக்கு செல்லவோ தன் கையிலே பணம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் துடிப்போடு இருக்க முடியும் என்று அதை இலவசம் என்று கூட அறிவிக்காமல் உங்களுடைய தம்பி, உங்களுடைய அண்ணன், உங்களுடைய சகோதரன் உரிமை தொகை என்று அறிவித்து இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அதுபோல பேருந்துகளிலே பயணம் செய்வது, மகளிர் விடியல் பயணம், அதுவும் இலவசம் என்ற வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். அதோடு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் ஒன்றை கேட்கிறேன். கலைஞர் அவர்கள்தான் 1989ஆம் ஆண்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உதவி திட்டமாக படித்த பெண்களுக்கு 5000 ரூபாய் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். பிறகு ஜெயலலிதா காலத்திலே 10ஆக உயர்த்தப்பட்டது. மீண்டும் கலைஞர் வந்து அந்த திட்டத்திலே உள்ள பணத்தை ஆரம்பத்திலே தகப்பன் வாங்கி கொண்டிருந்தார். மணப்பெண்ணினுடைய தகப்பன் பாதியை சாராயம் குடித்து விட்டு மீதியை நாசமாக்கி விடுவார். கலைஞருக்கு சிஐடி ரிப்போர்ட் போனது, இந்த தொகை இப்படி வீணாக்கப்படுகிறது என்று. உடனே ஒரு உத்தரவு, திருமணமாகிற பெண்ணின் தாயினுடைய பேரிலே தான் அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போட்டு அந்த மணப்பெண்ணுடைய தாயே அந்த பணத்தை வாங்கி கொண்டிருந்தார். எனவே எடப்பாடி பதவியை விட்டு இறங்குகிற போது 2 லட்சம் பேர் கொடுத்திருந்த விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு வழங்கும் நிலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டது. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கஜானாவிலே பணம் இல்லை. 2 லட்சம் பேருக்கு ஒரு பவுன் தங்கமும் 50,000 ரூபாயும் வைத்து கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனை கோடி பணம் வரும்? கொடுக்க வக்கில்லாமல், வகை இல்லாமல், செப்பில்லாமல், பிராணி இல்லாமல் வைத்துவிட்டு போன அதிமுக காரன் இன்றைக்கு தெருவெல்லாம் சொல்லுகிறார், நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், பணம் கொடுத்தோம், இந்த ஆட்சியிலே இல்லை. எங்க அண்ணன் எடப்பாடி வந்து எல்லாம் தருவார், வாருங்கள் தாய்மார்களே என்று அழைக்கிறார். நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறது. அது தத்தி தவழ்கிற போது நடைவண்டி தேவைப்படும். அந்த நடைவண்டியிலே நடந்து பழகிய பிறகு அது இங்கே இருந்து அங்கே குதிக்கும், அங்கே இருந்து இங்கே குதிக்கும். அப்போது அந்த நடைவண்டியை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்திலே கல்வியை ஊக்குவிப்பதற்காக, பெண்கள் அதிகம் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பண உதவிகள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய குழந்தைகள் படித்துவிட்டு ஐடி ஃபீல்டிலே வேலை பார்க்கிறார்கள். சமையல் கூட செய்ய முடியவில்லை, தெரியாதது ஒரு பக்கத்திலே. வேலைக்கு போய்விட்டு வந்து அங்கே அலைபேசியை கைவிட்டு அழைத்து விட்டால் வீட்டு முன்னை கான் கான் என்று அடித்துவிட்டு தேவையான உணவை கொடுத்து விட்டு போகிறார். சுகவாழ்வு வாழ்கிறார்கள். எனவே சொந்த காலிலே நிற்பதற்கு, படிப்பதற்கு பணம் தருகிறேன், நிமிர்ந்து நில்லுங்கள்.